ஹலோ கைஸ், என்னது ராயன் படத்தில் ரஜினிகாந்தா அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகிற அளவில் இப்போ தனுஷ் அவர்கள் ஒரு விஷயத்த போட்டு உடச்சிருக்காரு. இதை கேட்டோன்னே ரசிகர்கள்லாம் ரொம்பவே உற்சாகத்தில் தான் இருக்காங்க. கோலிவுட்டோட சிறந்த நடிகர்களில் ஒருத்தராக இருக்கக்கூடிய தனுஷ் கடைசியாக கேப்டன் மில்லர் படத்தில் நடிச்சிருந்தார். அருண் மாதேஸ்வரன் இயக்கியிருந்த அந்த படம் பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி இருந்துச்சு. மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா படம் அப்படிங்கிறது கலவையான விமர்சனம் தான் கிடச்சிது. அதனால் கண்டிப்பாக இவர் ஒரு ஹிட்டு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற முடிவில் தனுஷ் இறங்கினார். அவரோட 50வது படத்தை தானே இயக்கி நடிச்சிருக்காரு. படத்துக்கு ராயன் அப்படிங்கிறது பேர் வச்சிருக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த படத்தை ஏஆர் ரஹ்மான் தான் இசையமைச்சிருக்காரு. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் தயாரிச்சிருக்காங்க. நட்சத்திர கூட்டம் அப்படின்னு பார்த்தா இந்த படத்தில் எக்கச்சக்கமான நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது காளிதாஸ் ஜெயராம், சந்தீப் கிஷன், அபர்ணா, துஷாரா விஜயன், எஸ்.ஜே. சூர்யா, பிரகாஷ் ராஜ், செல்வராகவன் உள்ளிட்ட எக்கச்சக்கமான பேர் இதில் களமிறங்கியிருக்காங்க. மிகப்பெரிய ஸ்டார் கேஸ்டோட இந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதம் 26ஆம் தேதி இந்த படம் தியேட்டரில் எல்லாத்துக்கும் விருந்தளிக்க போகுது. நிறைய வன்முறை காட்சிகள் அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தை சென்சார் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. சென்சார் வட்டாரத்திலிருந்து வந்த தகவலின்படி பார்க்கும்போது படம் நல்லாவே வந்திருக்கு அப்படிங்கிற தகவல் தான் வெளியே இருக்குது. அதே சமயம் நிறைய வன்முறை காட்சிகள் இருக்கிறதால ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் முழுக்க முழுக்க வடசென்னையோட பேக்ராப்பில் உருவாயிருக்கு. ஏற்கனவே அந்த பேக்ராப்ல இருந்து தனுஷ் நடித்த புதுப்பேட்டை, வடசென்னை ஆகிய படங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருந்தது. அது மட்டும் இல்லாமல் தனுஷ் முதல்ல இயக்குன பவர் பாண்டி திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருந்தது. அதனால் ராயன் படத்தில் இயக்குனராக தனுஷ் கலக்கி இருப்பார். அதோட தன்னோட இயக்குனர் அப்படிங்கிற ஒரு முத்திரையும் பதிச்சிருப்பார் அப்படின்னு ரசிகர்கள்லாம் ஆர்வத்தோடு காத்துட்டு இருக்காங்க. தன்னோட குடும்பத்தை அழிச்சவங்கள டானா மாறி தனுஷ் பழிவாங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியாகவும் சொல்லப்படுது. ட்ரெய்லருக்கு கலவையான விமர்சனம் அப்படின்னு தான் கிடச்சிருந்தது. படத்தோட ட்ரெய்லர் சில நாட்களுக்கு முன்னாடி வெளியே இருந்துச்சு. ட்ரெய்லர் பார்த்த ரசிகர்கள்லாம் ரொம்ப சுமாராக தான் இருக்குது அப்படின்னும், திரைக்கதை ஒழுங்காக இருந்தால் கண்டிப்பாக படம் வேறு லெவலில் ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே போல் படம் வடசென்னை புதுப்பேட்டை சைடில் இருந்தது மட்டும் இல்லாமல் இந்த படம் எந்தளவுக்கு ருசிகரமாக இருக்கும் அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் படம் ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய இன்னும் 4 நாட்கள் தான் இருக்குது. இந்த படத்தோட ப்ரமோஷன் அப்படிங்கிறது பயங்கரமாக சூடு பிடிச்சிருக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு நிகழ்ச்சியில் தனுஷ்ட நடிகர் காளிதாஸ் ஜெயராம் ராயன் கேரக்டரில் நீங்கள் நடிக்கலை அப்படின்னா வேறு யார் நடிக்க வச்சிருப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அதற்கு அவர் சொன்ன பதில் தான் எல்லாத்தையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கு. அதாவது அந்த கேரக்டருக்கு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள், அதாவது ரஜினி சாரை தான் நான் நடிக்க வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஆச்சரியப்படுத்தியிருக்காரு. இதை பார்த்த ரசிகர்கள் அட இவ்வளவு பிரச்சனையிலையும் நடிகர் தனுஷுக்கு ரஜினிகாந்த் சார் மேலே எவ்வளவு பாசம் அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ராயன் படம் ரிலீஸ் ஆக போது எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிடுங்க.